மாடமாமயிலை ஸ்ரீ தேவஸ்தானத்தினுடைய சன்னதியிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு எழுந்தருளியிருக்கும் அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வருகின்ற வருடம் சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரத்துடன் எம்பெருமானுடைய பிரதிஷ்டா மகோத்சவமான 100வது மகோத்சவம் பூர்த்தியாவதை முன்னிட்டு மாதந்தோறும் இந்த திவ்ய தேசத்திலே இந்த திருக்கோவிலிலே எம்பெருமானுக்கு ஒவ்வொரு விதமான உற்சவங்களை பண்ணி அந்த உற்சவங்களை பாகவதோத்தமர்கள் எல்லாரும் கண்டுகளிக்கும்படியாக இந்த தேவஸ்தானத்தினுடைய தர்மகர்த்தர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய இந்த ஆசையை முன்னிட்டு இந்த மாதம் இந்த அத்யத்புதமான டோலோத்சவம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தீனாலம்பன திவ்ய தம்பதிகளாக எம்பெருமான் இங்கே இந்த டோலையிலே சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். டோலோத்சவம் அப்படிங்கிறது இந்த கல்யாணம் பாணிகிரகணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னோட காசி யாத்திரை ஆன உடனே மணப்பெண்ணும் மணமகனும் உஞ்சல் சேவை என்பதாக ஒன்று பண்ணுறா கல்யாணத்தில். அதுபோல தான். ஆனால் பெருமாளிடத்தில் என்னன்னா பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் என்பதாக இந்த
நூற்றாண்டு விழாவுடைய அங்கமாக ஒரு உற்சவம் நடைபெற்றது. அதனுடைய அங்கமாக அன்றைய தினமும் ஒரு ஊஞ்சல் சேவை நடந்திருக்கும். ஆனால் அது அந்த வைவாகிக மகோத்சவத்தினுடைய அங்கமாக இருந்தபடியால் அது அதோடு சேர்ந்து போயிடுத்து. இப்போ அது இல்லாத ஏகதேசமாக தனிப்பட்ட முறையிலே இந்த அத்யற்புதமான இந்த டோலை வைபவம் நமக்கு பொதுவாக டோலைன்னா பெருமாள் ஆற்றுக்கு ஏழை பண்ணி பண்ணுறது அப்படின்னு. ஆனால் சன்னதியில் இருக்கிற பெருமாள் ஆனபடினால எல்லா இடத்துக்கும் எழுந்துருளை பண்ண முடியலங்கிறதுனால கோவில்லையே இந்த வைபவத்தை ஏற்பாடு பண்ணி ஆசிரிதாள்லாம் சேவிக்கும்படியாக ஒரு அற்புதமான ஒரு அந்த வைபவத்தை நமக்கு இன்றைய தினம் நாம் சேவிக்கும்படியாக அனுபவித்து சேவிக்கும்படியாக இந்த கோவில் நிர்வாகம் பண்ணியிருக்கா அப்படின்னா நாமெல்லாம் எவ்வளோ பரம பாக்கியவான்கள் என்பதை தெரிஞ்சுக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அவர் சாதித்தபடி 100வது வருஷம் ரொம்ப கிராண்டாக பண்ணணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இது 100வது வருஷம் ஏப்ரல் மாதம் வருது. அந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு 100 கர்நாடிக் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே இங்கே ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். பகவத் சங்கல்பத்தில் அது நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி அடுத்தது நவம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சகஸ்ர தீபம் பெருமாளுக்கு. சகஸ்ர தீபம்ன்றது அதிலே நம்ம கொடுத்துருக்கோம். சகஸ்ர தீபம் நிச்சயமாக இருக்கும், லக்ஷ தீபம் லட்சியமாக இருக்கும். அதில் எல்லோரும் கலந்துட்டாக்கா அது லக்ஷ தீபமாக மாறும். அதில் கண்டிப்பாக எல்லோரும் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லோரும் இங்கே வந்து விளக்கு ஏற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம்.